இதோட ஹோம் வேர்ல்டோட பேர் வந்து டெரடைனோ. இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. நம்ம ஹியூமங்கோசார் ஸ்பீசிஸோட ஆரிஜினை பத்தி போடும்போது நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அது இந்த டெரடைனோ அப்படிங்கிற கிரகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டெரடைனோங்கிற கிரகத்துல தான் நம்ம ஹியூமங்கோசாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கு, இந்த டைரோனோபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் ஸ்பீசிஸும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்பீசிஸும் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆனா எல்லா ஸ்பீசிஸுமே பார்க்கறதுக்கு டைனோசர் மாதிரியே இருக்கும். பெரும்பாலான ஸ்பீசிஸ் பார்க்கறதுக்கு டைனோசர் மாதிரியே இருக்கும் அப்படிங்கறத வந்து தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ஸ்பீசிஸுக்கும், அதாவது அந்த கிரகத்தில் வாழக்கூடிய எல்லா ஸ்பீசிஸுக்கும் பொதுவான ஒரு வேட்டையாடி, பொதுவான ஒரு எதிரி அப்படின்னா அது டைரோனோபேட் தான். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பூமியில வந்து டைனோசர் காலம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, டைனோசர் காலத்தில் வந்து டீரெக்ஸ் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்துச்சு. எல்லா டைனோசருக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜா அப்படின்னா அது நம்ம டீரெக்ஸ் தான். அதே மாதிரி இந்த டெரடைனோ அப்படிங்கிற கிரகத்தில் வந்து மிகப்பெரிய ராஜா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரோனோபேட் தான். டைரோனோபேட் மிகப்பெரிய ராஜாவாக வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஏலியன்ஸையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்குது.